வணக்கம். நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். தற்போது நட்சத்திரங்களை பற்றி பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ரகசியங்களை பார்ப்பதற்கு லாங் வீடியோவை பார்க்கும் பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். லாங் வீடியோவில் தான் நாம் விளக்கமாக பேச முடியும். நீங்கள் இதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. லாங் வீடியோவை பார்ப்பதால் நீங்கள் பெரும் பயன் அடையலாம். நன்றி. தற்போது திருவோண நட்சத்திரம் பற்றி பார்ப்போம். நட்சத்திர வரிசையில் திருவோண நட்சத்திரம் என்பது மகர ராசியில் வருகிறது. இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் இவர்களுக்கு இயற்கையாகவே அழகு இருக்கும். கருப்பாக இருந்தாலும், வெண்மையாக இருந்தாலும், சிகப்பாக இருந்தாலும் இவர்களுக்கு அழகு ஒரு மினிமம் லெவல் நிச்சயமாக இருக்கும். கற்பனாவாதிகள், எதையும் தனிப்பாணியாக கற்பனை செய்து பார்த்து திறமையாக செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எப்படியும் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். இளமையில் பணம் இல்லாவிட்டாலும் முதுமையில் பணம் சேரும். இவர்களுக்கு நன்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்வாய்ப்புகள் தானே அமையும். இவர்களுக்கு அரசாங்க ஆதரவும் இருக்கும். அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு அரசாங்க சப்போர்ட் இருக்கும். அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இவர்களுக்கு நண்பர்களாக அமைவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இவர்களுக்கும் 35 அல்லது 40 வயதுக்கு பின் தான் நல்ல யோகம் தொடங்குகிறது. இதற்கு உதாரணமாக ரஜினிகாந்த் அவர்களை கூட சொல்லலாம். இப்படி திருவோணத்தில் பிறந்தவர் தான் இந்திரா காந்தி அம்மையார். இவர்கள் எல்லாருமே ஒரு 40 வயதுக்கு பின் ஃபேமஸானவர்கள். இவர்கள் தனித்திறமையாக இருப்பார்கள், தைரியசாலியாக இருப்பார்கள். வாகன யோகமும் உண்டு, கார் ஓட்டும் திறமையும் இருக்கும். இவர்கள் துணிந்து எதையும் செய்வார்கள். இதை தன் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள், பக்தியும் உள்ளவர்கள். இவர்களுக்கு நிச்சயமாக தெய்வத்துணை இருக்கும். தெய்வ கடாட்சியம் உள்ள ஒரு நட்சத்திரமாகவே இதை நாம் சொல்லலாம். இவர்கள் பெரும்பாலும் கடல் கடந்து செல்லக்கூடிய வியாபாரம் அல்லது அரசியல் அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம் அல்லது சுண்ணாம்பு வியாபாரம் அல்லது பெயிண்ட்டுகள், இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நுணுக்கங்கள் அறிந்தவர்கள். இவற்றில் ஒரு நன்றாக வருகிறார்கள். அல்லது கவிஞர்கள், கலைஞர்கள், நடன நாட்டிய கலைஞர்கள், நடிகர்கள், டைரக்டர்கள், இப்படி ரகத்திலும் வருகிறார்கள். அரசியலிலும் இருக்கிறார்கள், கலையிலும் இருக்கிறார்கள், தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள், கடல் கடந்த வியாபாரமும் செய்கிறார்கள். இந்த 4ம் இவர்களுக்கு கைவந்த கலை. இவர்களை பற்றி மேற்கொண்டும் தெரிந்து கொள்ள